இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் பாலிகேப் விஸ்ஜி நியோ 2 பிஎல்டிசி 34 வாட்ஸ் ஃபேனுங்க. இது ஃப்ளிப்கார்ட்டில் 3000 வாங்கியிருக்குங்க. இதோடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா இப்போ வாங்கிக்கலாம். இதோடைய எம்ஆர்பி ரேட் வந்து 7000 ரூபாய்க்கு குறைவாக இருக்குங்க. இந்த ஃபேன் இல்லாமல் வெவ்வேறு மாடலில் 2500லேருந்து 20,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஃபேனுடைய விலை மாறுபடுங்க. பிஎல்டிசி ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா 2500லேருந்தே கிடைக்குதுங்க. இது ஓப்பன் பண்ணதும் பேட்ரி, ரிமோட்டு, அடுத்து ஒரு ஃபேன் பைப் இருக்குங்க, ஹெவியான ஃபேன் பைப்புங்க. அடுத்து இந்த ரிமோட்டுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துக்கலாங்க. இந்த ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குங்க. பக்கத்தில் இருக்கிறது எல்இடி ஆன் ஆஃப்ங்க. அடுத்து ஃபைன் டியூனிங், அடுத்து 1லேருந்து 6 ஸ்பீடு பட்டன், ரிவர்ஸ் மோடு, ஃபார்வேர்டு மோடு சுவிட்ச் இருக்குங்க. சென்டரில் பூஸ்ட் மோடு இருக்குது. இது ப்ரீஸ் மோடு, இது ஸ்லீப் மோடுங்க. ஒரு சில ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் மோடு வருங்க. அதுக்கு அடுத்தது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான நல்லா கிளாம்ப் இருக்குங்க. அதுக்கு அடுத்தது கேப் 2 ஃபேன் கேப். அது வந்து பார்த்திங்கன்னா பாலி கேப்னு போட்டிருக்கிறது மேலேயும், எம்டிஆர் இருக்க அந்த பெரிய கேப் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் பக்கமும் வரணுங்க. நடுவில் ரெண்டுக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெவியான கவரிங் பைப் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே வேறு லெவலாக இருக்குங்க. ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் ரவுண்டு தான் இருக்குங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கிட் இருக்குது. கீழே கிளாஸ் ஃபினிஷிங் வேறு லெவலில் இருக்குங்க. இது 2 தான் இன்புட்டு பாருங்கள். இது வந்து எல்இடி லைட் எரியும்போது ஃப்ளாஷ் ஆகிறதுக்கோசரம் நல்லா கிளாஸ் ஃபினிஷிங்காக இருக்குது. அதாவது டிரான்ஸ்பரண்டட் கவருங்க. ஃபேன் ரெக்கை வந்து அலுமினியத்தில் இருக்குங்க. அது டைட் வைக்கிற இடம் நல்லா ஹெவியாகவே இருக்குங்க. அடுத்து மேனுவல் கார்டு ஒன்று இருக்குங்க. இது ஃபேனுடைய மாடலுக்கு தகுந்த மாதிரி 2 வருஷத்துலேருந்து 4 வருஷம் வரைக்கும் வாரண்ட்டி இருக்குங்க. இப்போ ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் அழுத்தும் போது அதில் இண்டிகேட்டர் லைட் இண்டிகேஷன் ஆகுதுங்க. ஃபேனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு பட்டன் ஆப்ரேட் பண்ணும்போதும் உங்களுக்கு பீப் சவுண்டு வருங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து வச்சோன்னே ஒரு பாயிண்டில் ஓடுதுங்க. அடுத்து இன்க்ரீஸ் பண்ண 6 பாயிண்ட் வரைக்கும் வருதுங்க. பூஸ்ட் மோடுங்கிறது 7வது பாயிண்ட்டுங்க. இது 7 லைட் எரியும். ஃபைன் டியூனிங்கில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 8 பல்பும் எரியுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் மோடு, ப்ரீஸ் மோடு, ஸ்லீப் மோடுன்னு 3 டைப் இருக்குங்க. ரிவர்ஸ் மோடு ஒன்று 4வது டைப்புங்க. ரிவர்ஸ் மோடு வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் உங்களுக்கு தேவைப்படும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணி பார்த்துக்கிறேன், ஏன்னா மாட்டி விட்டு அப்புறம் செக் பண்ணுறதுக்கு. இப்போ செக் பண்ணிவிட்டு நான் அடுத்து மாட்டிக்கலான்னு இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். என்னுடைய சேனலில் இந்த வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, ஆர்ஓ சர்வீஸ், எலக்ட்ரிக்கல் வீடியோஸ், தண்ணி மோட்டார் சர்வீஸ், தண்ணி மோட்டார் ஸ்டார்டர் சர்வீஸ், மோட்டார் சர்வீஸ், ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்கிறது, இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். ஃபேன் பைப்பை ஃபிட் பண்ணி அதில் வயரை விட்டு நான் வந்து அந்த 2 பின்னில் எம்டிஆர் இருக்கும், அந்த பின்னு பார்த்தாலே தெரியும், அதில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ போல்ட் போட்டு டைட் வச்சுட்டு அதில் பின்னு மாட்டிக்கிறேங்க. இந்த ரிமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ரெட் பட்டன் வந்து ஆன் ஆஃப்ங்க. இதுக்கு ரெகுலேட்டர் தேவையில்லைங்க. ரெகுலேட்டர் இருந்தால் இது ரன் ஆகாது. ரெகுலேட்டர் இல்லாமல் டைரெக்ட் லைன் கொடுக்கணும். ரிமோட்டில் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ ஆஃப் பண்ணாலும் லாஸ்ட் மெமரி இருக்குங்க, அந்த ஸ்பீடில் அந்த பாயிண்டில் ஓடுங்க. நீங்கள் ரிமோட்டில் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ரிமோட் இருந்தால் தான் ஆன் பண்ண முடியும். சுவிட்சு போட்டால் ஆன் ஆகாது. இது ஒரு மைனஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். சில பேருக்கு இது பெனிஃபிட்டாகவும் இருக்கும். சில ஃபேன்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர்லேயும் ஓடும், அடுத்து ரிமோட்லேயும் ஒர்க் ஆகுங்க. அந்த மாதிரி டைப்பும் ஃபேன் கிடைக்குது. நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்து வாங்கிக்கலாங்க. என்னுடைய பட்ஜெட்டுக்கு இந்த ஃபேன் பெஸ்ட்டாக இருந்துச்சு, வாங்கிட்டேன். இப்போ வந்து ரெக்கையை டைட் வச்சுட்டு ஃபைனல் டைட் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் பிளேடில் கொஞ்சம் செக் பண்ணி ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. இப்போ ரிமோட்டில் இதை ஆன் பண்ணதும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஓடுங்க. அடுத்து நீங்கள் வைக்க பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் டியூனிங்னு ஒரு பட்டன்ஸ் இருக்குது. அதாவது சவுண்ட் வைக்கிற மாதிரி குறைக்கிற மாதிரி. அது வந்து டிவியில் எப்படி சவுண்டு வச்சோம்னா வால்யூம் ஏறும் 100%, அது மாதிரி இதில் வந்து ஃபேன் ஸ்பீட் ஆகுங்க. ஃபுல் பாயிண்ட்டுக்கு வந்து 8 பல்ப் எரியுங்க. ஆனால் பூஸ்ட் மோடுங்கிறது தான் இதில் ஹை ஸ்பீடுங்க. ஸ்லீப் மோடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குளிர்காலத்தில் ஃபேன் வந்து ஆன் பண்ணதும் ஃபுல் பாயிண்டில் ஓடும். டைம் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி விடிய காலத்தில் 50%ல் ஓடுங்க. இப்போ ஃபேன் ஆன் பண்ணி நான் ரிமோட்டில் பாயிண்ட் வைக்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்இடி பல்பு மாறுதுங்க. அதிகபட்சம் 6 பாயிண்ட் தான். பூஸ்ட் மோடு வச்சிங்கன்னா 7, ப்ரீஸ் மோடு வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ரைட் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக விட்டு எரியும். இருட்டில் பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்குங்க. இந்த பூஸ்ட் மோடுங்கிறது 34 வாட்ஸுங்க. அதாவது ஒரு பாயிண்டில் வச்சா 3 வாட்ஸு, 6 பாயிண்டில் வச்சா 24 வாட்ஸில் ஓடுங்க. நார்மலான ஃபேனை காட்டிலும் 50% தான் இது வந்து செலவாகுங்க. நார்மல் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80 வாட்ஸ் வரைக்கும் வருதுங்க. இது வெறும் 34 வாட்ஸு. ரிவர்ஸ் மோடு வந்து பார்த்திங்கன்னா 4 பாயிண்டில் தான் ஓடும். குளிர் காலத்தில் ரூமில் இருக்க அதிகபட்சமான கூலிங்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவர்ஸில் ஃபேன் சுற்றும் பொழுது வெதுப்பாக மாற்றி கொடுக்குங்க. ப்ரீஸ் மோடுங்கிறது இயற்கையான காற்று வர மாதிரி ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாகி ஸ்பீடாகி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கூலிங்கான அனுபவத்தை கொடுக்குங்க. அது வேறு லெவலாக இருக்குங்க.
இந்த வீடியோ பார்த்து இந்த ஃபேன் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ஃபேன் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கலாம். பிஎல்டிசியுடைய ஸ்பெசிஃபிகேஷன் இப்படி தாங்க இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.